ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. கும்பராசி நேயர்கள், அது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களும் ஆக இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த பாதத்தில் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அப்போது சனி பகவான் கடந்த 1-1.5 வருஷ காலமாகவே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அவர் ராசியிலே இருந்து சில கஷ்டங்களையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இருந்தாலும் இப்போ குரு பகவான் மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக விழுந்தது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அதே சமயத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருந்தவரும் இந்த கும்பத்துக்கு வந்ததுனால அவராலையும் கொஞ்சம், ஏன்னா 2 பேரும் தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் ராசிநாதன், அவர் நல்லவர், சுபர். அப்போ ஒரு சுபரோட ஒரு அசுபர் சேர்ந்ததுனால சுபரும் அசுபராயும் மாறிடுறாங்க. இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சிம்மத்தில் உட்கார்ந்து சப்தம பார்வையாக பார்த்ததுனால அதனாலையும் உங்களுக்கு தொல்லைகள் வந்தது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தது. சில பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகள் வந்தது. இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 29/7/2025 வரைக்கும் அந்த செவ்வாய் சிம்மத்திலே இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். அப்போ சிம்மத்திலிருந்து 29/7/2025 மாறி அவர் கன்னிக்கு வந்துடுறாரு. இப்போ கன்னிக்கு வந்துட்டாருன்னா இந்த பார்வைகள் அவங்களுக்கு சப்தம பார்வை குறைஞ்சதுனால அதெல்லாம் குறைய தொடங்கும். அப்போ 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு. அப்போ இந்த 8ஆம் இடத்துக்கு வந்தால் அவர் 8ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திடீர் ஒரு பண வரவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன கேட்டால் அவர் தொழில் அதிபதி, உங்களுக்கு 10க்குடையவர், 3க்கும் 10க்கும் உடையவர். அதனால 8ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளையோ இல்லை கடனாக வாங்கியோ உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கோ உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் 5ஆம் இடத்துல 2-11க்குடைய குரு பகவானோட சுக்கிர பகவானும் 1/7/2025 அன்னைக்கே போயிடுறாரு. அதாவது 1/7 இல்லை, ஆடி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகி அங்கே போயிடுறாரு. சுக்கிரனும் உங்களுக்கு 26/7/2025 போய் மாறிடுறாரு. அப்போ 3 கிரகங்கள் குரு சுக்கிரன் புதன், அப்போ இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்கு பார்த்தீங்களே ஆனால் மன இறுக்கம், மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. சனியோட ராகுவும் சேர்ந்துருக்கார். சப்தமத்தில் கேத்து இருக்கார். எதிராளிகளையோ கூட்டாளிகளையோ நம்ப வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா குரு பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் அந்த இடத்துல புதன் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்தாலேயானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சப்தமாதிபதி 7க்கு 12 இருக்கார். சப்தமத்திலையும் கேத்து இருக்குது. அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். எதிராளிகளையோ கூட்டாளிகளையோ நிச்சயமாக நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சப்தமாதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப்புக்குன்னு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் போடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ரொம்பவுமே யோசித்து செயல்படுறது ரொம்பவுமே நல்லது அப்படின்றத சொல்கிறோம்.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆரம்ப காலத்தில் ஆட்சியில் இருக்கார். அதாவது ஆரம்ப காலம்னா 17/7/2025 26/7/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் 4ஆவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடம் போகிறார். 5ஆம் இடத்துல போகும்பொழுது 3 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறது. அதாவது குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடியது. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். 4-5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சேர்ந்து இருக்கிறது, ஒரு திரிகோண கேந்திர அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சொந்த தொழில் மட்டும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தேவையில்லாமல் யாரிடமும் பந்தயத்துக்கோ போட்டிக்கோ போகாமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய நேரத்தை செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அமைய போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் செவ்வாய் எந்த மாற்றத்தையும் கொடுக்க போகிறான்றதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ அரியரஸ்ரம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசி அதிபதி சனி. சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருந்தாங்க, படாத பாடுபடுத்தினாங்க. ஆனால் 11/5/2025 அப்புறம் பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை பட்டுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை கண்ட பனி விலகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க கடந்த 2/7/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன சனி பகவான் வக்ர நிலையும் அடைந்தார். வக்ர நிலை என்றால் செயலற்ற நிலை அல்லது பின்னோக்கி செல்வது என்பது அர்த்தம். அப்போ அவர் இப்போ எத்தனை நாள் அங்கே இருக்கிறார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 138 நாள் இருக்கார். பூரட்டாதி 3, பூரட்டாதி 2, பூரட்டாதி 1 போய் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ அந்த வக்ரம் நிவர்த்தி அடையும் பொழுதும் சரி, வக்ரத்தில் இருக்கும் பொழுது இந்த 7.5 சனி ஜென்மச்சனி படுத்திருந்த பாடுகள் அத்தனையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எலும்பு, மஜ்ஜை மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன், பிறப்புறுப்பு மற்றும் பின்னுறுப்பு, இதில் எல்லாத்துலேயுமே தொந்தரவு இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள். அதே போல் உடல் உபாதைகள், என்ன உபாதை வருதுன்னே தெரியாது. ராகுவும் சேர்ந்திருந்ததுனால ஒரு சில பேருக்கு இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துச்சு. அது எல்லாமே கடந்த 11/5/2025 அப்புறம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிச்சு. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனாலையும் இந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிச்சு. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் அதிபதியான புத பகவான் 5லேயே இருக்கார். அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா? புத்திரக்காரனான குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறார். அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா? கலத்திரக்காரனான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். அப்ப இந்த கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. எப்போ 5ஆம் இடம் ஒருத்தனுக்கு வலுப்பெறுதோ 1, 5, 9 யோகங்கள் நல்லா இருக்கோ அது மகாலட்சுமி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தை சொல்றோம். அப்ப 5ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் திருக்கோயில்களுக்கு தன்னுடைய மடாதிபதிகளை சந்திக்கிறதுக்கும் நம்மளுடைய குலம் காக்கும் தெய்வங்களை சந்திக்கிறதுக்கும் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இதை தவிர உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டானுச்சு. அதே போல என்ன காரியம் செய்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் கிடைக்கல, தனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கல அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்த கும்பராசி நேயர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடை தாமதமானுச்சு. எதனால் தாமதம் ஆகுது, என்ன ஆகுது எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதங்களும் விலகக்கூடிய விலகக்கூடிய காலகட்டம். ரொம்ப சந்தோஷம் சாமி, எல்லாமே நல்லா சொல்லியிருக்கிறீங்க. ஏதாவது 1-2 வேற எதுவும் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லிடலாம். சனி பகவான் பார்த்த இடம் அப்படிம்பாங்க. சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க சனி பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஆகாது, சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது.
அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். விட்டு கொடுக்கறது நாமளாக இருந்தால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து கத்தினா அசிங்கமாக போய் சங்கடமாகி போயிடும். அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசியை சேர்ந்த நேயர்களுக்கு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக வீடு கட்டணும், எலிப்பாழானாலும் தனிப்பாழாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எதுக்கு இடம் வாங்கி வீடு கட்ட? சாமி இதில் வாஸ்து நாள் வருதா? வாஸ்து நாளும் வருது. இந்த ஆடி மாதத்தில் வர வாஸ்து நாளில் பூஜை போட்டால் அது அற்புதமான நிகழ்வு. நம்ம எங்கே லோன் கேட்குறோமோ அங்கே லோன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இந்த மாதம் தொடங்கி 10 நாளில் வாஸ்து நாள் வருது. 27/7/2025. அதுவும் பார்த்தா ஒரு லீவு நாள், ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் வாஸ்து காலையில் செய்ய வேண்டியது 7:23 7:59 பூஜை போட்டிங்க அப்படின்னா வீடு கட்டி அந்த வீட்டில் குடிபோகிற வரலும் எந்த விதமான பணத்தடையோ பொருளாதாரத்தடையோ எந்த தடையும் வராது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும், சில பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடியதாக இருந்தாலும், பிரகஸ்பதியான குருவின் பார்வையில் ராசிநாதன் இருக்கிறதுனாலையும் ராசியும் இருக்கிறதுனாலையும் சூரியனை கண்ட பனி போல வர பிரச்சனைகள் விலகும். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். உங்களுடைய ராசி ஜனன ராசியிலிருந்து கோல்சாரத்தில் 8ஆம் இடத்தில் சந்திரன் வரக்கூடியது சந்திர அஷ்டமம். சந்திரன் 8ஆம் இடத்தில் வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி படாதது. அது எந்தெந்த நாள், அந்த நாட்களில் என்னென்ன தவிர்க்கணும்? இதை தவிர கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தாமதமாக கிடைக்கும். அப்போ எந்த இறைவன்கிட்ட எந்த இறைவிகிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இந்த சந்திராஷ்டம தினத்தை பற்றி ஐயா ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. அந்த சந்திராஷ்டம தினங்களில் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது. அதே போல் யாத்திரைகள் செய்யக்கூடாது. அதாவது யாத்திரைன்னா பிரயாணங்கள், வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். அதுலேயும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு தான், உள்ளூரில் போகிறதுக்கு சொல்லலை. வெளியூர் வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி ரொம்ப லாங்கில் போகிறதுக்கெல்லாம் இந்த நாட்களை தவிர்க்கணும். அது சந்திராஷ்டம தினங்கள்னு ஐயா சொன்னாங்க. அந்த சந்திராஷ்டம தினங்கள் கும்பராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு காலையிலேருந்தே தொடங்கிடுது. அதேமாதிரி 30/7/2025 புதன்கிழமை, 31/7/2025 வியாழக்கிழமை பகல் 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் யாத்திரையும் செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டால் இந்த உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு மன கிளேசங்களை ஏற்படுத்தி தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். அந்த தவறான முடிவுகளுக்கு பின்விளைவுகள் ஏற்படும். அந்த பின்விளைவுகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்துட்டால் கண்டிப்பாக பின்விளைவுகள் வரப்போகிறதே இல்லை. அப்போ நன்மைகளாக மாறிடும். அதனால நீங்கள் இதை தவிர்க்கணும். இது போக இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சனியினால் நன்மை இல்லை. அப்போது சனி பகவான் 7.5 சனியாக ஜென்மச்சனியாக இருக்கிற காரணத்தினால டெய்லி போய் விநாயகரை வணங்குங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்குங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானையும் வணங்குங்க. இந்த சனீஸ்வர பகவானுக்கு மாத்திரம் தீபம் போடுங்க. இது கண்டிப்பாக தீபம் போட்டுவாங்க. இது போக இது ஆடி மாதம். ஆடி மாதம்னா பெண் தெய்வங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம். அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் போய் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் போய் உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த குறைகள்லாம் நீங்கி நன்மைகள் பெறும். இது போக இப்போ நாங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு இப்போ கிரகம் சஞ்சரிக்கிறத வச்சு நாங்கள் பேசின காரியங்கள். இது
ஒரு 30%லேருந்து 40% உங்களுக்கு ஜெயமாகும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு லக்னம் மாறுபடலாம், தசாநாதன்கள் மாறுபடலாம், புத்திநாதன் மாறுபடும். இதெல்லாம் மாறுபடுற காரணத்தினால அந்த திசைகளோ புத்திகளோ இதெல்லாம் சரியில்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு உங்களுடைய நாங்கள் சொன்னதெல்லாம் வேலை செய்யாமல் இயங்காமல் இருக்கும். அப்போ அதை இயங்க வைக்கணும்னா ஒரு ஜோசியரை அணுகி உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போங்க. இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க, அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இது எவ்வளவு காலத்துக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு காலத்துக்கு இல்லை தீரும், அப்போ இதெல்லாம் இதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுகளையும் கேட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் வர்ற கஷ்டத்தை நீங்கள் பனி போல் விளக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ அதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடச்சிரும். அதனால அதையும் செஞ்சுக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசியை பொறுத்தவரை விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் ஏற்றமான காலமாக இருக்கும்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும், புதிய வேலை கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் லாபங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அபரிமிதமான எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிச்சயமாக தேரக்கூடிய வாய்ப்பும், காம்படிஷனில் எல்லா விதத்திலையும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு எல்லா விதமான கிரகங்களும் நல்ல ஒரு இடத்துல இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்ம சனி போயின்னு இருக்கிறதுனால மன அழுத்தங்கள், தேவையில்லாத டெசிஷன்கள் எடுத்து அதன் மூலியமாக பிரச்சனைக்கு விடுறதும், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத சில விஷயங்களை அனுபவிக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.